வெல்கம் டு சஞ்சய் பயணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருக்க மலைக்கோட்டைக்கு போக போகிறோம். சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுக்குங்க போவோம் பார்த்தா சரி மலைக்கோட்டைக்கு போகலான்னு பிளான் போட்டோம். இது வரைக்கும் நாங்களும் போனதில்லை, ஃபஸ்ட் இதெல்லாம் போக போகிறோம். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. ஸ்பாட்டு போகலாம். ஏன்னா இன்னொரு தம்பி இவன் ஆனால் போகவே இல்லை, இவனும் போகலாம், கேமராமேனும் போகல. வாங்க அப்படியே மேலே கேட்கலாம், அப்படியே வாங்க போகலாம். இதில் என்ன ஒரு அசிங்கம்னா, நான் பேரண்ட்ஸ்லேருந்து இந்த ஊரில் தான் இருக்கோம். இப்போ இவங்க போகலை, ஆனால் நான் 2 முன்னாடி வந்து நான் போயிட்டு வந்துருக்கேன். நான் ஆனால் இவங்க போகவே இல்லை. இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வரோம், நானே என் ஃப்ரெண்டும். பாருங்களே, அடி ஒன்று அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்குங்க. மழை காலத்தில் வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். வரமா அப்படி செருப்பு கழிக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் போட்டுட்டு நடங்க அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். வந்துட்டோம் ஃபைனலாக. இப்படி மேலே ஏறி கஷ்டப்பட்டு பாருங்க, மலைக்கோட்டையோட இதான் என்ட்ரன்ஸு. கதவே பாருங்க, டோரு. பாருங்க, தான் இங்கே யார் இருந்தாங்கன்னா வேலு நாச்சியா. அங்கேருந்து திண்டுக்கல் வியூ வந்து சும்மா சூப்பராக இருக்குது. திண்டுக்கல் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குங்க. கிளைமேட்னா ஃபுல்த்தி மழை தான் எப்படி பார்த்தாலும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். போகலாம். தள்ள கூட இல்லை, கிட்ட ஒரு 30 அடி உயரம் இருக்குன்றது. அந்த காலத்துக்கு போய் இங்கே நகர்த்து கூட இல்லை. 2 நாள் இருக்குது, இதுவும் தள்ளவும் இல்லை. இது 4 இது, ஆனால் இது வந்து 4 இல்லை. அப்படியே உள்ளே வந்தால் அப்படி பார்த்தோம்னா இது வந்து காவலர், அதாவது வாட்ச்மேன் இருக்கிற ஒரு ரூமு. இங்கே ஒரு ஆள் இருக்கலாம். அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து ஒரு ஆள் வந்து இருக்கலாம். மொத்தம் 2 பேர் கண்டிப்பா காவலர் ரூம் இது. அப்படியே வாங்க ஒரு மேலே போகலாம். மேலே போனால் நிறையா சூப்பரான பிளேஸ்லாம் இருக்குது. அப்படியே வாங்க போகலாம். இது மேலே போகலாமா அப்படியே போயிடலாம். மேலே போகலாம், மேலே போகும். மேலே போய் பார்த்துட்டு அப்புறம் உள்ள போவோம். தண்ணி பாட்டில் வேணா, வரும்போது தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த காலத்து பில்டிங்கு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பீரிங்கெல்லாம் வந்து மேலே இருக்குது, அதை காட்டுறேங்க. சூப்பராக மேலே வந்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது பிளேஸு. இந்த இது ஒரு காவலர் ஆள் இருக்க வந்து ஒரு அறை. இது உள்ள பார்த்தோம்னா நல்லா வந்து ஒரு ஆள் வந்து உள்ள நிற்கலாம். உள்ள வந்து சூப்பராக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறது யார் வர எதிரி வராங்களா செக் பண்ணுறது. இது வந்து தெரியும் ஆள் யாருக்கு வராங்களா என்ன ஏதுன்னு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மலைக்கோட்டை வியூ சுற்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா பீலிங் இருக்குது. ஆனால் இப்போ இது எல்லாம் 1-2 இருக்குது, 1-2 இருக்கும். பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை மொத்தம் எத்தனை அப்படியே வாங்க. அப்படியே அப்படியே மேலே போய் அப்படியே பார்ப்போம். நம்ம உள்ளே போகிறோம். வாங்க. அங்கூன் இருக்கு, அங்கூன் வாஷ் பண்ணுறது ஒரு இடம் இருக்குது. அது கேட்டு ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து அங்கே ஒரு கேட்டு ஃபஸ்ட்டு வர என்ட்ரன்ஸ் கேட்டு, இங்கே ஒரு பெரிய கேட்டு வந்துருக்கு. இது வந்து சின்ன கேட்டுமே ஒன்று இருக்கு. இது வந்து இதுக்குள்ள யாராச்சும் வராங்களா பார்க்கறது போகிறது. இது நல்லா
பெரிய கிடக்கு மாவட்ட கூட இல்லை. இது வந்து உள்ள வந்து கொகை சும்மா கொகையை சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த கொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து திருச்சி வரைக்கும் போகுமாம் அந்த கொகை சொல்றாங்க. இது வந்து நிறைய பேர் ஏகப்பட்ட பேர். ஆனால் கீழே பார்த்தோம்னா அது பாட்டு இந்த மாதிரி வந்து கீழே அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. அப்பா ஸ்ட்ரைட்டா இதே மாதிரி வந்து 2 கொகை இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, அங்கிட்ட ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்கு. இது ஃபுல்லாக லவர்ஸ் போட்டு சும்மா கிறுக்கி வச்சு தள்ளிட்டாங்க. கண்டது ஃபுல்லாக அது இதுன்னு போட்டு எழுதி வச்சிட்டானுங்க. அப்படியே வாங்க அப்படின்னா போனால் அப்படி உள்ள போகணும். போக வந்து கீழே இறங்கிட்டு தான் போகணும். கீழே இறங்கிட்டு குனிஞ்சுதான் போகணும். ஃபுல்லாக மொத்தம் 2 கொகை இருக்கு. அது பாட்டுக்கு கீழே வந்து இறங்கிட்டு போதா அது அப்படியே இறங்க கீழே. சும்மா இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கு மேல. தம்பி இறங்க கீழே. போக போக இருட்டாகிட்டே போகுது. ஆனா இது ஒரு இது வந்து ஓகே ஓகே யூடியூப் சேனல். ஓகே ஓகே. எந்த ஊர்? எந்த ஊர்? கண்ட்ரி ஹோம் கண்ட்ரி சிஜி சத்தீஸ்கர். இப்போ NS நகர். ஃபுல்லாக வந்து புகையாக தான் இருக்குது. இன்னும் மேலே இருக்குது, மேலே போய் காட்டுறோம். இது பாதி தான், இன்னும் நிறையா இருக்குது. கோயில் இருக்குது பார்த்தீங்களா? கோயில்கிட்ட போய் நான் ஒன்று சொல்கிறேன். நான் அதே பாருங்கள். அதே வாங்க போகலாம். பார்ப்போம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆமாம் 2 கோவா. இது இங்கே ஒரு கோவா இருக்குது, அங்கே ஒரு கோவா இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரில. போகலாம். ஆனால் இது முன்னாடி வந்து பெரிய ஒரு இதாக தான் இருந்துருக்கூடாது. ஏன்னா அதான் நான் குகை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். வரும்போது திண்டுக்கல் சைடு வரும்போது மலையில் பார்த்தீங்கன்னா அங்கே குகை வச்சுருப்போங்க. அதனால் அங்கே ஒரு சமையல் அறை மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அது வந்து சமையல் அறை தான் நினைக்கிறேன். என்ன இதில் ஒரு வயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இது கரண்ட் போகுதுயா நைட்டு நேரத்தில். ஆனால் நைட்டு பல்ஃபேல வருங்க. ஒன்றுமே சமையல் அறை மாதிரி இருக்குது. என்னன்னு நாங்கள் வந்து அங்கே ஆரம்பித்தோம். அங்கே அப்படியே அந்த கீழே இது வழியாக வந்து அப்படியே வந்துருந்தோம். சமையல் அறை மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்து அங்கிட்ட ஒரு கோகை போகுது. ஆமாம், அது வந்து முதல் 2 கோகை இருக்குது. ஆனால் அங்கே ஒரு கோகை இருக்குது, அப்புறம் எங்கிட்ட ஒரு கோகை வந்துருக்கு. அது கட்டுறோம். சமையல் அறை பட்டம் எடுத்தாங்க போவோம். சமையல் ஏரியானா தெரில, இல்லை பட்டான்னு தெரியல. தெரியாது சொல்கிறேன். ஜெயில் மாதிரி ஜெயிலா? ஆமாம், இல்லை ஜெயில் தான். ஜெயிலா? ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்து வீரர்கள் வந்து பிடிச்சி வைக்கிற அறைன்னு நினைக்கிறேன். உள்ளே போகலாம், ஆனால் மூட்டு போடுவாங்க. அங்கிட்ட ஒரு கேப் இருக்குது. ஆனால் அங்கிட்ட ஒரு கேப் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்து ஒரு ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இது ஒன்று இருக்குது. மொத்தம் 2 இது வருது. அது ஒரு ஜெயிலு, இது ஒரு ஜெயிலு வருது. அங்கே தான் இருக்குது.